வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு மனிதனுடைய தேடுதல் முடிவடைவதே இல்லை. அறிவை, செல்வத்தை, ஆசைப்பட்டவைகளை, நிம்மதியை, சந்தோஷத்தை மனிதன் தேடிக்கொண்டேதான் இருக்கிறான். அதே சமயத்தில் இன்னொரு உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனும் சில காரியங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். எவைகளை என்று பார்ப்போமா? முதலாவது, இழந்து போனவர்களை தேடும் ஆண்டவர். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு சகேயுவை சந்தித்த போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என கூறுகிறார். இந்த இடத்தில் இழந்து போனவர்கள் என்பதின் சரியான அர்த்தம் தவறான இடத்தில் இருப்பவர்கள், ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்பவர்கள், தொலைந்து போனவர்கள். அதாவது, ஒரு ஷோகேஸிலே ஒரு பொருள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது காணாமல் போனால் அதை தேடி மறுபடியும் முன்பு எந்த இடத்திலே இருந்ததோ அதே இடத்திலே வைப்பது. இந்த அர்த்தத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். தூரமாகி தவறான இடத்திலே தொலைந்து போனவர்களை ஆண்டவர் தேடுகிறார். அவர்கள் மறுபடியும் வருவதற்கு, திருந்துவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இரண்டாவது, தம்முடைய பிள்ளைகளிடத்தில் கனிகளை தேடும் ஆண்டவர். லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கனிகளை தேடும் ஆண்டவரை பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நல்ல கனிகளுக்காக காத்திருக்கும் ஆண்டவரை பார்க்கிறோம். கனிகள் என்றால் தெய்வீக சுபாவங்கள். அவரால் பாவ மன்னிப்பை பெற்ற மனிதர்களில் யாரெல்லாம் என்னை போன்ற குணநலன்களில் வாழ்கிறார்கள் என தேடுகிறார். ஆராதனைகளில் ஆண்டவரை நன்றாய் துதிக்கிறோம், புகழுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மில் அவர் புகழும் விதமாக, போற்றும் விதமாக வாழ்கின்ற மனிதர்களை தேடுகின்றார். ஆண்டவரின் எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்பவர்கள் தேவ மகிமைக்காய் கனி கொடுப்பார்கள். என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என யோவான் 15:15 கூறுகின்றார். ஆம், ஆண்டவர் தம்மை போன்ற கனிகள் கொடுக்கின்ற மனிதர்களை நம்மில் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். மூன்றாவதாக, தனக்கென்று வேலையாட்களை தேடுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் தமக்கென்று வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். இழந்து போனவர்களை தேடி அவர்களுக்காக மரிப்பதற்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தொலைந்து போன பாவிகளை ஆதாயப்படுத்துவது தேவனுக்கு அவ்வளவு முக்கியம் என்றால், அது நமக்கும் கண்டிப்பாக முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காய் வாழ, கீழ்ப்படிய, மன்றாட நோவாக்கள், மோசேக்கள், நான் போகிறேன் என சொல்லும் ஏசாயா போன்றவர்கள்தான் தேவை. தன் வேலைக்காக ஆண்டவர் தேடும் நபர் நீங்களாக இருக்கலாம். முழு நேரமோ பகுதி நேரமோ அவருக்காக வேலை செய்யும் விசுவாசிகளை இன்றும் ஆண்டவர் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறியிருக்கிறார்: ஊழிய ஸ்தலங்களில் உள்ள வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஏனென்றால் தூதர்கள் நம்முடைய இடங்களை பெற முடியாது. ஆம், இதை கேட்கின்ற நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடுகிறார், தேடிக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நீங்கள் தவறான இடத்தில் இருந்தால் அவரின் அன்பு உங்களை தேடுகிறது. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒரு தகப்பனாக உங்களிடத்தில் தரமான வாழ்க்கையை, கனிகளை தேடுகிறார். நீங்கள் தரமான, அவர் விரும்புகின்ற, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ ஊழியம் செய்வாயா என தேடுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய பதில் என்ன? இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.